தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அன்பு சொந்தங்களே, இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி காணிக்கை அன்னையின் விழா. அன்னை மரி குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆலயத்திலே காணிக்க அர்ப்பணிக்கப்பட்ட விழாவினை தாய் திருச்சபை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே காணிக்கை அன்னை சபை துறவியர் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம், அவர்களை வாழ்த்துவோம். நம்முடைய பங்கு தலங்களிலே காணிக்கை அன்னை சபை அருட்சகோதரிகள் இருந்தால் அவர்களை சென்று வாழ்த்தி அவர்களோடு இணைந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம். அன்பு சொந்தங்களே, மூவர் என்னுடைய பிரசன்னத்தில் இயேசுவின் வாழ்விலே அன்னை மரிக்கு என தனி இடம் உண்டு. தன்னை உதிரத்தை தாங்கிய தாய்மரியை தன் அருகிலேயே இயேசு வைத்துக்கொள்ள தன் வலப்புறத்திலே அவர் வீற்றிருக்க அவரை விண்ணேற்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவராக தாய்மரி உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அதே போலவே திருச்சபையினுடைய வாழ்க்கையிலும் வரலாற்றிலும் அன்னை மரிக்கென தனி இடம் உண்டு. எனவேதான் ஆண்டின் துவக்கத்திலேயே அந்த ஆண்டை முழுவதும் அன்னையின் வழியாக ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற திருச்சபையானது ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் அன்னைக்கென விழா எடுத்து அவரை நினைவு கூறுகின்றது. அவர் வழியாக ஆண்டவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நவம்பர் மாதத்திலும் கூட காணிக்கை அன்னை விழாவாக அன்னை மரி ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட விழாவினை மிக கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அன்னை காணிக்கையில் அர்ப்பணிக்கப்பட்ட விழா வீழ்த்தின் அடிப்படைகளை பார்க்கின்ற பொழுது ஆண் தலைப்பேர் ஒவ்வொன்றும் ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது தனக்கு தலையீற்றாக கடவுள் கொடுத்த அன்னை மரியை சொக்கினும் அன்னாலும் ஆண்டவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார்கள். 1 சாமுவேல் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அன்னார் ஆலயத்திலே போய் அழுது புலம்புவாள். ஏலியின் வழியாக இறைவன் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்ற பொழுது அவர் கொடுத்த வாக்குறுதி, நீ எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தால் அவனை நான் மீண்டும் உமக்கு காணிக்கையாக கொடுப்பேன் என்று சொல்லி, அதை போலவே அன்னாள் சாமுவேலை பெற்றெடுத்தவுடன் அவர் பால்குடி மறைக்கும் வரை தன்னோடு வைத்திருந்த அன்னாள் பால்குடி மறந்தவுடன் அவரை கொண்டு வந்து ஏலியின் கரங்களை ஒப்படைத்து, இந்த மகனுக்காகத்தான் ஜெபித்தேன், இதோ கடவுள் கொடுத்த இந்த மகன் நான் கடவுளுக்கு நேர்ந்தெடுத்ததன் பிரகாரம் கடவுளுக்கு காணிக்கையாக்க என்று சொல்லி அவரை ஆலயத்தில் விட்டுச் செல்வதாக 1 சாமுவேல் புத்தகத்தில் படிக்கின்றோம். அதை போலவே சொக்கின் அன்னாள், இவர்களுக்கும் குழந்தை இல்லை. இவர்கள் வரலாறு நமக்கு தெரியும். இவர்கள் வயது முதிர்ந்த வரை குழந்தை இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது குருவிகளுக்கெல்லாம் குஞ்சுகளை கொடுத்து ஆசிர்வதித்த கடவுள் எனக்கு ஒரு குழந்தை வாக்கியத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி அன்னால் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆலயத்தை தூபம் காட்டுகின்ற முறை சோக்கினுக்கு கிடைக்கின்ற பொழுது கூட அவர் உறவினால் தடுக்கப்படுகின்றார். நீ சபிக்கப்பட்டவர்கள், குழந்தை வாக்கியம் இல்லாதவர் என்று சொல்லி அவமானப்படுத்துகின்ற பொழுது சோர்ந்து போய் ஆண்டவரை நோக்கி இருவரும் உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மீட்பின் வரலாற்றிலே அன்னையின் வழியாக இறைவன் செய்ய போகின்ற ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தி காட்டி, இதோ இந்த மகளை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி மரியாளை அவர்கள் கடவுள் கொடுக்கின்றார். அவர்கள் தனக்கு இறைவன் கொடுத்த குழந்தை கடவுளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நேர்ந்தெடுத்ததன் பிரகாரம் அன்னை மரி 3 வயது இருக்கின்ற பொழுது ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றார். அந்த விழாவினைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். ஏறக்குறைய 12 ஆண்டுகள் அன்னை மரி ஆலயத்திலேயே ஆலய பணிகளை செய்து கொண்டிருந்ததாகவும், திருமணம் வரைக்கும் அவள் தன்னை இந்த ஆலயத்திலே ஐக்கியப்படுத்தி கொண்டதாகவும் வரலாறு சொல்லுகின்றது. விவிலிய அறிஞர்கள் அன்னை மரி இந்த நிகழ்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவருடைய உதிரத்திலே உருவாவதற்கு முன்னாலேயே தான் தேர்ந்தெடுத்த தன் தாய் தன் அருகிலேயே இயேசு வைத்துக் கொண்டார் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் இவருடைய இந்த நிகழ்வை பற்றி சொல்லுவார்கள்.
அன்பார்ந்தவர்களே, அன்னைவரின் விழாவானது ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தாலும் 15ஆம் நூற்றாண்டிலேயே திருச்சபையால் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டு எல்லா மக்களும் இந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி காணிக்கண்ணை விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி திருச்சபை அங்கீகரித்திருக்கின்றது. அன்று முதல் இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை சிறப்பிக்கிற நாளிலே நம்முடைய வாழ்விற்கு திருச்சபையின் வழியாக இறைவன் கொடுக்கின்ற பாடம் என்ன? 2 பாடங்கள். ஒன்றாவதாக, நேர்ந்தளித்ததை கடவுளுக்கு காணிக்கையாக்கு. இணைச்சட்ட நூலிலும் லேவியர் புத்தகம் படிக்கின்ற பொழுது, நீ கடவுளுக்கு ஏதாவது நேர்ந்தளிப்பதாக வாக்குறுதி கொடுத்தால் அதை தக்க நேரத்தில் நிறைவேற்று, காலம் தாழ்த்தாதே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் கூட நாம் நேர்ச்சி வைத்து ஜெபிக்கின்றோம். ஒரு சில காரியங்கள், நோய்கள் குணமாக வேண்டும் என்றால், அல்லது ஒரு கடினமான காரியங்கள் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்றால், ஆண்டவரை நிறைவேற்றி கொடுத்தால், நான் ஒரு சில நேர்ச்சிகளை ஆலயத்திற்கோ அல்லது திருச்சபையில் நான் செய்கின்ற சொல்லி நான் நேர்ச்சி செய்கின்றேன். கடவுளும் தக்க நேரம் வருகின்ற பொழுது அந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றி கொடுக்கின்றார். ஆனால் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட எந்த அளவுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம்? நேர்ந்து கொண்டதன் பிரகாரம் கடவுளுக்கு எதை நேர்ந்து கொண்டோமோ அதை அப்படியே நிறைவேற்றுகின்றவர்களாக, முழு மனதோடு நிறைவேற்றுகின்றவர்களாக, காலம் தாழ்த்தாம் நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்றோமா? பெரும்பான்மையான சமயங்களிலே இந்த 10 தொழுநோய்களை இயேசு குணப்படுத்துகின்ற பொழுது ஒருவன் மட்டுமே திரும்பி வந்தான், மற்ற 9 பேரும் வந்த வழியிலேயே அப்படி திரும்பி சென்றதை போல நம்முடைய வாழ்விலும் கூட கடவுள் செய்த நன்மைகளை மறந்து விடுகின்றோம். நாம் நேர்ச்சி செய்ததை கூட ஒரு சில நேரங்களிலே தள்ளி போடுகின்றோம், அல்லது கடவுளுக்கு நம்மை பற்றி தெரியும் என்று சொல்லி அதை காலம் தாழ்த்துவவர்களாக இருக்கின்றோம். நேர்ந்து கொண்டதை கடவுளுக்கு தக்க நேரத்தில் செலுத்த வேண்டும். சுவக்கினும் அந்நாளும் தனக்கு கொடுத்த குழந்தையை வயது முதிர்ந்த காலத்தில் பிறந்திருந்தாலும் கூட தாங்கள் நேர்ந்து கொண்டதன் பிரகாரம் ஆலயத்திலே அன்னை அர்ப்பணித்தார்கள். 2வது பாடம், நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். பேதுரு சொல்வதை போல நாம் அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளுக்கு சொந்தமான மக்கள் என்பதைப் போல நாம் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள். அன்னை மரி 3 வயது இருக்கின்ற பொழுது அவருடைய தாய் தந்தை ஆலயத்திலே அவரை அர்ப்பணிக்கின்றார்கள். அந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாளும் அந்த அர்ப்பணிப்புக்கு ஏற்ற விதத்திலே தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்றார். ஆலய பணிகளிலே ஆண்டவரோடு இருப்பது, தன் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் வாழ்வின் தூய்மையாக வைத்துக் கொள்வது, ஆண்டவர் தங்கி வசிக்கலாமாக தன் வாழ்வை மாற்றிக்கொள்வது என்கின்ற அந்த நிலையில் இருந்தால் தன் வாழ்வின் இறுதி மணித்துளி வரைக்கும் ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்தார். நாமும் திருமுழுக்கின் வழியாக நம் தாய் தந்தையரால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றோம். கடவுளுடைய திருக்கூட்டத்திலே திருச்சபையின் அங்கமாக நாம் மாற்றப்படுகின்றோம். புனிதர் கூட்டத்திலே நம்மை இணைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் அர்ப்பணிக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? பவுலியார் சொல்வார் அல்லவா, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார், நீங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்களே. உங்கள் உடல் அவயங்களை கொண்டு, உறுப்புகளை கொண்டு கடவுளை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுவாரே. அதற்போல நான் கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட்டவன். திருமுழுக்கின் வழியாக நான் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டவனாகவே என் உடலால், உள்ளத்தால், ஆன்மாவால் நான் தூய்மையாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவனாக இருப்பேன், ஆண்டவனுக்கு உதவனாக இருப்பேன், ஆண்டவரை மாட்சிப்படுத்துவனாக இருப்பேன் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆழ்மான பயணத்தின் வழியாக நம்முள் இருக்கின்ற அடுக்குகளை கலைந்தெறிந்து விட்டு ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூய வழிபொருளாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கின்றோமா? ரோமர் புத்தகம் 12:1-2 பொருள் சொல்வதை போல உங்களையே கடவுளுக்கு உகந்த தூய பழிபொருளாக அர்ப்பணியுங்கள் என்று சொல்லுவாரே. அதே போல நாம் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய ஆன்மாவையும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்பவர்களாக இருக்கின்றோமா? நான் கடவுளுக்கு சொந்தமான என்ற உணர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் என் உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கின்றதா? இதைத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. அன்பு சொந்தங்களே, இந்த விழாவை கொண்ட இந்த நாளிலே இந்த உணர்வோடு வாழ்வோம். அப்படி வாழவில்லை எனில் இன்றைய நற்செய்தியிலே நாம் படிப்பதை போல நம்முடைய ஆன்மாவை நாம் கரைபடுத்துவோம்.
நம்முடைய உள்ளத்தை நாம் கரைப்படுத்துவோம். நம் ஆண்டவர் தங்கி வசிப்பதற்கேற்ற இல்லடமாக, தந்தை இல்லடமாக நாம் வாழ விளங்க வேண்டிய நம்முடைய ஆன்மா உள்ளமும் கல்வரின் குகையாக மாற்றப்படும். இயேசு அன்று எருசலேம் ஆலயத்திலே அவர்கள் செய்த அந்த தேவையற்ற செயல்பாடுகளை விரட்டி அடித்து அந்த ஆலயத்தை தூய்மையாக்கியதை போல ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் இருக்கின்ற அழுக்குகளை கழுவி தூய்மையாக்க ஆண்டவர் கடினமான செயல்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே அன்னையின் காணிக்கை விழாவை சிறப்பிக்கிற நாளிலே நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் உணர்வோடு வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளோடு செய்த உடன்படிக்கையின் பிரகாரம் ஏதாவது நேர்ச்சி செய்திருந்தால் அதை தக்க நேரத்திலே நிறைவேற்றுபவர்களாக இருப்போம். ஆண்டவர் அன்னை மரியின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையே காணிக்கை தாயே, இறையருள் ஓவியம் நீயே. அன்னையே காணிக்கை தாயே, இறையருள் ஓவியம் நீயே. காரிருள் நீக்கிடும் நிலவே, தாயருள் தந்திடும் முகிலே. நம்பினேன் நம்பினேன் என் அன்னையே, நம்புவேன் நம்புவேன் உன் பிள்ளையை. நம்பினேன் நம்பினேன் என் அன்னையே, நம்புவேன்